நைட்டு சீக்கிரம் தூங்கணும், நைட் ரொட்டீன் சீக்கிரம் முடியணும் அப்படின்னா, நான் காலைல வைக்கிற குழம்பு நைட்டுக்கும் சேர்ந்த போல தான் வைப்பேன். நைட் ஏதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் நேத்து வந்துட்டு நாங்க கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டோம். அதனால பிசிபிளாபாத் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அது மதியமும் தீர்ந்து போயிடுச்சு. நாங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி நைட்டு வந்துட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு கடகடன்னு கார சட்னியும், அதுக்கப்புறம் இட்லி ஊத்திட்டு, அப்படியே அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். எப்படி மேனேஜ் பண்றீங்க? எப்படி குட்டீஸ் பார்த்துக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஒண்ணே ஒண்ணு தாங்க. பசங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு நம்ம செய்றத செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டோம்னா நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் ஃபாலோ பண்ற டைம் மேனேஜ்மெண்ட்ட காலையில 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிடணும். பூஜை வேலையா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், எல்லாமே 10 மணிக்குள்ள ஃபினிஷ் பண்ணேனா தான். அதுக்கப்புறம் அது தாண்டுச்சுன்னா அந்த வேலைய என்னால பண்ணவே முடியாது. நேத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. காலையில வெத்தல தீபம் போடணும்னு நினைச்சேன். பட் போட முடியல. வெறும் விளக்கு மட்டும் ஏத்தி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பசங்க ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு நாங்க கொஞ்சம் எல்லாம் போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் வந்து நைட் டின்னர்லாம் செஞ்சுட்டு 8 to 9 ஒரே டைம் வரும் இல்லையா? அப்பதான் சாமிக்கு வெத்தல தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன். வேலுமாரிலாம் படிச்சு முடிச்சிருந்தேன். மோஸ்ட்லி வேலைகள் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ஒரு மெயின் டிப் டைம் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ வீட்ல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் முருகர் கோவில் போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி அழகா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு.